அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 2/6/2024 வைகாசி மாதத்தின் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி. ஏகாதசி திதி ஒரு மனிதன் வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, கர்ம வினையின் பாதிப்பு குறைய, முக்தி கிடைக்க, முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க, இதற்கெல்லாம் ஏகாதசி நாள்ல விரதம் கடைபிடிப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பிரசாதத்தை உங்க வீட்டு பூஜையில வச்சு இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களால எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், பணம் சேரும். அதே போல ஏகாதசி நாட்கள்ல பசுவிற்கு தானம் அளிப்பது, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது, வீட்டுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய் போன்ற பொருட்களை புதிதாக வாங்குவது, இதை போல விஷயங்கள்லாம் செய்யறது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், பாவங்களை நீக்கும். இன்றைய நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி மகாலட்சுமி தாயாருக்கு பால்ல கல்கண்டும் ஏலக்காயும் குங்குமப்பூவும் போட்டு பிரசாதமாக வைக்கணும். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கோங்க, மற்றதை போட்டு தவறாம மகாலட்சுமி தாயார் படத்தின் முன் பாலை பிரசாதமாக வைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க. இந்த ஏகாதசி நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும், பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நான் சொன்ன பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 2/6/2024 வைகாசி மாதத்தின் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி. ஏகாதசி திதி ஒரு மனிதன் வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, கர்ம வினையின் பாதிப்பு குறைய, முக்தி கிடைக்க, முன்னோர் சாபம் நீங்க, பித்ருதோஷம் நீங்க, இதற்கெல்லாம் ஏகாதசி நாள்ல விரதம் கடைபிடிப்பது